எப்படி நம்ம மூன் வாக்கு? நாங்கெல்லாம் அப்பவே மைக்கேல் ஜாக்சன் ஃபேனுடா. கிளாசிக்கலு, வெஸ்டர்னு, ஹிப்ஹாப், ஹிப்ஹாப் சாங் சாரிப்பா, எல்லா இதுலயும் நாங்க கலக்குவோம்டா. இப்படி ஒரு பெரிய டான்ஸரை வீட்டுல அடைச்சு வச்சிருக்கீங்கடா. டாய் மம்மூஸ் பண்றியா? சீக்கிரம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன். கிளம்பு. வாடா 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 மண்டே இது. கிளம்பு வாடா ஜப்பான் மூஞ்சி. இந்த வருஷமாவது 10th பாஸ் ஆகும். கிளம்பு. அரே பாய் ஆவோ. முடிச்சு ஜாவோ. டேய் கருப்பு சட்டை பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட போடுறா. அப்பாடா உட்காந்துட்டான்டா. வாழைப்பழம் தரான்டா. இது ரொம்ப நல்லா வேண்டா. நாயே கீழே போட்டுக்க தருவியா? நாயே ஒரு வாழைப்பழத்தை கூட ஒரு நாள் ஒழுங்கா தர முடியாதா? புறம்போக்கு எந்திரிச்சு போடா. எல்லா துணியை துவைனா இல்ல மம்மி ஒண்ணு போட்டு பொழப்பாங்க. மம்மி வாட் ஆர் யூ டூயிங்? தகப்பா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு துணியை துவைப்பாரு. குடும்பம். ஏய் தகப்பா சாரி. இப்போ ஓகே. மம்மி வேற நாளைக்கு துணி இந்த ஆலயத்துல வந்து போடுவோம். நைனா அதையும் துவச்சு போடுவாரு. டேய் ஜப்பான் மூஞ்சி கொஞ்சம் நடு போதும்டா. பசிக்குதுடா, சோறு கூடுறா. உன்ன தந்தா. டேய் ஜப்பான் நீ அழகா இருக்கடா. பிடிஎஸ் ஆர்மியில வர மாதிரி. அவ்வளவுதான் விட்டு போட்டாலும் சோற தரமாட்டான். டேய் வெறுப்பேத்தாரா ஜப்பான். சிரிக்கிறான் பத்தியா? லாய் நான் சீரியஸா பேசிட்டு சிரிச்சுனாரியா? காலை பிச்சு கச்சி விட்டுறேன். ஒழுங்கா சோற கொடு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. குடா டாய் எப்படி விருப்பத்தான் பத்தியா? இரு பூரி கட்டி மண்டலே அடிக்கிற. போதும்டா எப்பா. டேய் எங்க தானே இருக்கு. இது கண்டுபிடிச்ச பத்தியா? அங்கெல்லாம் யாரி பொடிப்போடா. மம்மி வேக்கப் ஏந்திரங்கோ. செவல் கோயிச்சி ஏந்திரங்கோ. மம்மி அவ்வளவு நேரம் கூப்பிடுறோம்ல. ஏந்திரன் சொல்லி ஏந்திர. மம்மி ஏந்திரமோ. நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கக்கூடாது மம்மே. ஏஞ்சு உங்க பையன் கூட விளையாடணும். ஏந்திரமோ. நீங்க எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அம்மா டேடி எங்க? லாய் குடிபையா அப்பா தூணுன்றல நான் டிஸ்டர்ப் பண்றேன். கிளம்பு. அந்த பயம் இருக்கணும். அம்மா இது நல்ல வேலை மலையில ஜாலியா விளையாட்டு வரும். யாரும் பாக்கல. அம்மா மம்மி தொலை பார்த்த கீழே போடுவோம். அப்பதான் அவங்க வருவேன். எல்லாம் முடி வெட்டிட்டு தண்டா குளிப்பாங்க. ஆனா நான் இப்பயே குளிச்சுட்டு இருந்தா ஒன்னால. டேய் என்னடா பண்ற வெட்டணும்? டேய் என்னடா வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க? முடி வெட்டம் தான்டா. என்னடா உனக்கு என்னடா இப்ப நான் நினைனா தான்டா. போகுமாடா இப்ப ஃபுல்லா நினைஞ்சிட்டேன். இப்பயாச்சும் ஒன்ன முடிய வெட்டுறா. ஐயோ கடவுளே என்ன பண்றானோ? அடங்குய்யால திருப்ப ஆரம்பிச்சுட்டான்டா. டேய் என் தப்பு தான்டா. நீ ஒரு ஆளுன்னு வாங்கிட்டு முடிவிட்டான். பத்தியா செருப்பாலே அடிக்கணும். நான் போயிட்டு திருப்பதியில மொட்டையை அடிச்சுக்கிறேன். போடா மச்சான் பாத்துவா, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத நான் பாத்துக்கிறேன். நீ உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இரு பயப்படாம வர்றான். நான் பாத்துக்கிறேன்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் உயிரே பரவாயில்ல. நான் பாத்துக்கிறேன். பத்திரமா இருங்க. கெட் ரெடி போலாம். மச்சான் அல்லாத உலகத்துல நீ இருக்க கூடாது. வந்துடு என் கூட. ஒரு வேலை சோத்துக்கு இப்படி எல்லாம் குழம்பு மாதிரி வித்த காட்டி வேண்டி தருது. இதுக்கு பேசாம நாலு விக்க பிச்சை எடுத்து திங்கலாம். என்ன பொழப்படாது. ஐயோ 2 பேருமே செக்கிட்டோமே. புட்டானால குனிய வச்சு வெட்டுவானுங்களே. செத்தாலும் ஒன்னாவே சாவ போறவன் மச்சான். நான் அப்பயே சொன்னேன் வண்டி பிடிச்சு மறந்துட்டுங்கிறான்னு. இப்ப பத்தியா தண்ணியில மாட்டிச்சு. தள்ளு அவ்வளவுதான் போச்சு. கயதாங்கடி போட வேண்டியதான் வண்டிய. மாப்பிள ஒய்யாரு சோகம். கையில காசே இல்ல மச்சான். ஒரு சில்லற காசு 10,000 ரூபாய் தான் குடுக்குறியா? சில்லற காசு உனக்கு 10,000 ரூபாவா? ஐயோ கிட்ட வரானே. முத்த கொடுக்குறியா? இதை நான் முத்த கொடுக்குறேன். போதும் போ. போதும் போடா. எல்லாரும் பாக்குறேன் வெக்கமா இருக்கு. போடா. நான் அப்பயே சொன்ன வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டேன். இப்ப பாரு எவ்வளவு பொண்ணுங்க. எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. கொஞ்சம் அழகா இருந்தாலும் இப்படிதான். எல்லாரும் ஒரு பிஸ்கெட் கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா தடவிட்டு போறீங்க. ஒரே ஒரு முட்டை தான் தெரிஞ்சாரு. வந்து அடிக்கிறாளே. ஏய் வேணா போயிடு. ஐயோ அம்மா காது மேலே அடிக்கிறாளே. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா வாய் ஊடுதானே. ஏண்டி ஒரே ஒரு தடவை போட்டனில உன்னை பழிச்சு நடிச்சதுக்கு போலீஸ கூட்டு வந்துட்டீல. என் வாழ்க்கை பூரா எத்தனை அடியும் கட்டியும் வாங்கியிருப்ப உங்ககிட்ட. உன்னை சும்மா விட மாட்டடி. அடியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஜெகத்ராஜோட ஜென்ம பகனா என்னன்னு காட்டுறண்டி.
வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 15,000, அந்த வேலையை செய்யின்னு சொல்றவனுக்கு 90,000 சம்பளம். நல்லா இருக்குடா அவங்க நயம்.